வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா விஞ்ஞானிகள் என்ற சொல் சாஸ்திரங்களிலும் சாஸ்திரங்கள் விதிக்கின்ற கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் சிரத்தை, நம்பிக்கை, பிரேமை, பற்று இவற்றை கொண்டு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை விதிமுறைப்படி தமது தகுதிக்கேற்றவாறு அனுஷ்டானம் செய்கின்ற பயனில் பற்றுடன் கர்மத்தில் தீவிர பிடிப்புள்ளவர்களை குறிக்கிறது. இவர்களுக்கு கர்மங்களிலும் அவற்றின் பயனிலும் தீவிர பிடிப்பு உள்ளபடியால் பரம மங்களத்தை அளிக்கக்கூடிய சாத்வீகமான கர்மயோகத்தை கடைபிடிப்பவர்கள் என்ற உயர்ந்த நிலையில் சேர மாட்டார்கள். அதாவது முழுக்க முழுக்க சாத்வீகமாக பகவானை தேடி போகிறவங்களுக்கும் சாத்வீகம் கலந்த ரஜோகுணத்தோடு கலந்து போகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க சாத்வீகம் கலந்து பயனில் பற்று இல்லாமல் கர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பயனில் பற்று இல்லாமல் ஆசை இல்லாமல் பகவானை அடைய வேண்டும் என்ற தீவிர எண்ணத்துடன் சாத்வீக குணங்களை வளர்த்து கொண்டு செல்பவர்கள் ஒரு நிலை. கர்மங்களை பண்ணி கொண்டிருக்கும் பொழுதும் இந்த லோகத்திலும் மேல் உலகத்திலும் சொர்க்கம் போன்ற மேல் உலகத்திலும் கிடைக்கக்கூடிய போகங்களை அனுபவிக்க வேண்டும், அதற்கான இது நமக்கு வேண்டும் என்று நினைத்து இப்போ திடீர்னு ஒருத்தட்ட போய் நீங்கள் உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறோம், நீங்கள் மோட்சத்துக்கு வர ரெடியா அப்படின்னு கேட்டோம். நான் இந்த கேள்வியை ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, ஐயோ சான்ஸே இல்லைங்க, நான் இந்த ஜென்மத்தில் நிறைய விஷயங்களை அனுபவிக்காமல் விட்டுட்டேன், இன்னொரு ஜென்மம் அதுக்காக பிறந்து நான் விட்டதெல்லாம் அனுபவிக்கணும். அந்த அம்மாவுக்கு கோவில்களுக்கு போக வேண்டும் என்ற ஆசை நிறைய உண்டு, நிறைய ஸ்தலங்கள் பார்க்க வேண்டும், நிறைய சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ண வேண்டும். ஆனால் அவர் கணவர் அதற்கு உடன்படவில்லை, அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. கோயில் எப்போ பார்த்தாலும் கோயில் சுற்றிட்டே இருக்க முடியாது மாதிரி அவர் நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய இது இல்லை. அதனால் இவர்களுக்கு கோவிலுக்கு செல்வதற்கான அந்த விருப்பம் நிறைவேறவில்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு அந்த ஆசை நிறைவேறலை, அதனால் எனக்கு கண்டிப்பாக நான் பிறக்கணும், நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து நான் நிறைய கோவில்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. என்கிட்ட ஒரு தடவை ஷேர் பண்ணாங்க, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்னவா பிறப்பீங்கன்னு கூட உங்களுக்கு முதல்ல தெரியாது. நீ இந்த ஜென்மத்திலேயோ இல்லை முன் ஜென்மங்களோட ஆவரேஜ் புண்ணிய பலன்களை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமைய போகிறது அடுத்த ஜென்மத்தில்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அதை ஒரு அன்சர்டனான ஒரு விஷயத்தை நம்ம மனிதர்கள் செய்யறதுக்கு அவலாகத்தான் இருக்காங்க. இது தெரியாது, இதுவும் அன்சர்டன் தான், அதுவும் அன்சர்டன் தான். ஆனால் அது மேலே மக்களுக்கு ஆசை இருக்கிறது, நிராசை. எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்கலை, அடுத்த ஜென்மத்தில் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக எனக்கு இன்னொரு ஜென்மம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவர் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பொண்ணு கிடைக்கல, இல்லை மாப்பிள்ளை கிடைக்கல, அப்படியே இருந்துட்டாங்க. 40 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் யார் பொண்ணு கொடுக்க போகிறான்னு அவரும் அப்படியே இருந்துட்டார். ஒரு பெண்ணோடு இருக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கவில்லை, அந்த இல்லற வாழ்க்கையை எனக்கு கிடைக்கல, அதனால் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைக்கல, அதனால் அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக வேணும், அதை அனுபவிக்க வேண்டும். அப்போ நிராசை, அந்த ஆசை அதெல்லாம் இப்போ பயனில் பற்றுக்கொள்கிறார்கள். நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், இந்த கர்மங்களெல்லாம் செய்கிறேன், எனக்கு நான் யாகம் வளர்க்குறேன், எனக்கு குழந்தை வேணும்னு ஒரு யாகம் வளர்த்தேன், ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, ஒரு ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை பிறக்கலை. அப்போது அந்த யாகம் வளர்க்குறதே இதுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது. சில பேருக்கு ஆண் குழந்தை பிறந்து விடுகிறது, சில பேருக்கு குழந்தை பிறப்பதில்லை. அப்படி அப்போ அதெல்லாம் அந்த பயனில் இல்லாட்டி இந்த யாகம் வளர்க்க வேண்டிய அவசியம், அவ்வளோ காசை கொடுத்து இதுக்கு நான் அந்த யாகத்தை வளர்க்கணும். அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஐசியூவில் இருக்காரு, கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறோம், அங்கே உள்ள குருக்கள்கிட்ட கேட்குறோம், இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம், ஒரு ஆயுஷ்ஹோமம் பண்ணுங்கள், சரியாயிடுவார், கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவார். உடனே ஒரு ஆயுஷ்ஹோமம், அந்த ஆயுஷ்ஹோமம் எதுக்கு பண்ணுறோம், அப்பா நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும், அதுதான் பயனில் ஆசை. அதாவது அது தவறான ஒரு விஷயமும் கிடையாது. ஒருத்தருக்கு உயிர் பெற்று வரணும், அவர் ஆயுசு முடிஞ்சவர் போயிட போகிறார், நீங்கள் என்ன ஹோமத்தை வளர்த்தாலும் ஆயுசு முடியலன்னா அவர் கண்டிப்பாக வரப்போகிறார். நீங்கள் இந்த ஆயுஷ் ஹோமத்தை வளர்த்திருந்தாலும் இந்த ஆயுஷ் ஹோமத்தை வளர்க்காமல் சென்றாலும் அவர் கண்டிப்பாக அவருடைய ஆயுசு முடியவில்லை என்றால் அவர் வீடு திரும்பத்தான் போகிறார். அவர் ஆயுசு முடிந்து விட்டது என்றால் அவர் கண்டிப்பாக மேலே செல்லத்தான் போகிறார். பிரகிருத்தின் அமைப்பு. ஆனால் நாம் இதை இல்லாமல் சரி ஒரு ஆயுஷ் ஹோமம் உடனே அவர் சரி அதுக்கு இவ்வளோ காசு கட்டு, இவ்வளோ அப்போ எவ்வளோ காசு கட்டுறாரு, ஆயுஷ் ஹோமம் பண்ணுறாரு, அப்பா அங்கே ஐசியூவில் போயிட்டார், மரணம் அடைந்து விட்டார். அப்போ அவருக்கு என்ன தோணும், இவ்வளோ காசு செலவு பண்ணி ஆயுஷ் ஹோமம்லாம் பண்ண அந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா?
அங்கே கடவுளுக்கு கருணை இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி இல்லை. அவருக்கு விதி முடிந்து விட்டது. இந்த பக்குவ நிலை நம் பலருக்கு வருவதில்லை. இதுதான் ஞானமடைந்த நிலை என்று. இவ்வளோ காசை கொடுத்து நம்ம வந்து ஒரு ஆயுஷ்ஹோமம் பண்ணிட்டோம்னா, விதியை மீறி அவர் பொழைச்சு வரணும். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருக்கு. சரி, நான் ஆயுஷ்ஹோமம் பண்ணுறேன். வரட்டும், வரல. வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலைனாலும் பிரச்சனை இல்லை. பட் அவர் நலனுக்காக நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வருது பாருங்க. அதான் சாத்வீகமான குணம். யாகம் பண்ணி அவர் பொழைக்கலைன்னா ஒரு ரஜோகுணம், ஒரு கோபம் வருது பாருங்க அந்த இடத்துல கடவுள் மேலே. அது ரஜோகுணம், சாத்வீகம் கலந்த ரஜோகுணம். அப்போது இந்த உலகத்திலே வந்து ஒவ்வொரு காரியங்களும் எதற்காக நடக்கிறது, ஒரு கர்மங்கள் எதனால் செய்யப்படுகிறது என்ற ஒரு சூட்சும அறிவு இல்லாமலேயே நாம் அந்த கர்மங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு நிலையை சொன்னோம், ரெண்டாவது நிலையை சொன்னோம். இவங்க வந்து இது இவ்வுலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகங்களுக்கும் மீண்டும் சொர்க்கம் போன்ற மேலுலகத்தில் கிடைக்கக்கூடிய போகங்களுக்கும் அந்த பயனையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து சில காரியங்களை, சில கர்மங்களை செய்கிறார்கள், சில செயல்களை செய்கிறார்கள். இவர்கள் ஒரு விதம். இவர்கள் பிறந்து கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களுக்கு முக்தி இல்லை. இவர்களும் பிறந்து கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் சரியாக கடவுளை நோக்கி திரும்புவதில்லை. அவரை பற்றிய நினைவு கரெக்டான இப்போ சரி, உங்கள் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவதில்லை? நீங்கள் இப்படி உங்களுடைய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கிறது என்று வரையறுக்கப்பட்ட விஷயம். அப்போ அந்த பிரார்த்தனை நிறைவேறலை. ஏன்னா குழந்தை உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தையே இருக்காதுங்கிறது தான் வரையறுக்கப்பட்ட விஷயம். அங்கே போய் நீங்கள் எனக்கு வந்து சந்தான கோபாலசாமி கிட்ட போய் எனக்கு குழந்தை வரம் வேண்டும்னு எப்படி கிடைக்கும்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையான விஷயங்கள் இது. நமக்கு இந்த பிராப்தம் இதில் இருக்கிறதா இல்லையா? சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் உண்டு, சிலருக்கு அது கிடையாது. சிலருக்கு வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய நிலைகளை அடையக்கூடிய, உயர்ந்த நிலைகளை அடையக்கூடிய இருக்கிறது. சிலர் சினிமா உலகத்திலே உச்ச நிலை அடையக்கூடிய தன்மை இருக்கும். சிலருக்கு அரசியலில் உயர்ந்த நிலைக்கு செல்லும் அரசியல் நிலை இருக்கும். இதெல்லாம் அவரவர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றவாறு நடைபெறுகிறதை ஒழிய இந்த ஜென்மத்தை பேஸ் பண்ணி இது நடக்கலை. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்கிறேன் நான். இப்போ வந்து பயனில பற்று இல்லாமல் ஒரு காரியம் பண்ணுறோம், அந்த காரியத்தினால் கிடைக்கக்கூடிய பயனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படிங்க சாத்தியம்? நடக்கிற காரியம் அது? கோவிலுக்கு போகிறோன்னு எதுக்கு போகிறோம்? நல்லா இருந்தால் நம்ம ஒரு ஜோசியரை போய் பார்க்க மாட்டோம். பிரச்சனை வந்ததுன்னா உடனே நம்ம ஜாதகத்தை எங்கே இருக்குன்னு தூசி தட்டி எடுப்போம். கபோர்டுக்குள்ளே வச்சுருக்கிற எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கோம் அந்த ஜாதகத்தையும் எடுத்து ஜோசியர்கிட்ட விடுவோம். ஜோசியருக்கு நல்லா தெரியும் எனக்கு பிரச்சனை தான் வந்திருக்காங்க. நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நாம் ஜோதிடனை தேடுவதில்லை, கடவுளை தேடுவதில்லை, கோவிலுக்கு செல்வது. கோவிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டானாலே, பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறானே, அவனுக்கு ஒரு பிரேம ஜோசியங்கிற சொல்கிறாரு, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாகும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் இது உங்களுக்கு இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை என்றுதான் கூறுவார்கள். இதை வந்து நான் சமீபத்தில் ஒரு வெபினாரில் கேட்ட கதை. இது என்னோட சொந்த கதை கிடையாது. ஒரு வெபினாரில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு லேடி ஜெயா ரோ அப்படிங்கிறவங்க சொன்ன கதையை தான் நான் உங்களுக்கு திரும்ப இந்த கதையை சொல்கிறேன். பயனில் பற்றில்லாமல் இருக்கணும்னா எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. பயனில் பற்றில்லாமல் இருக்குங்க அப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. எப்படிங்க அந்த மாதிரி பயனில் பற்றில்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பேசுவோம்.